ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மொட்டை மாடி காலத்தை என்ன பண்ணலாம். அது நம்ம இப்போ ராடு எல்லாமே பார்த்திங்கன்னா கைப்பிடிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன மெத்தடெல்லாம் இந்த காலத்தை நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயம் யூஸ் பண்ண இந்த மாதிரி யூஸ் பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ண மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான ஒரு பிளான் தேவை, இல்லைன்னா வாஸ்துப்படி நான் வீடு கட்டலான் இருக்கேன். ஸோ அது எனக்கு தேவை. அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும், மணல், சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அந்த பில்டிங்க்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும். அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும், என்ன கம்பி போடணும், எத்தனை கம்பி போடணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் சம்மந்தமான டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை, முகப்பு தேவை. அதுக்கடுத்து டவுட்டு எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் இருக்கு, நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த காலத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே லேப் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்காது. ஏன்னா நம்ம லேப் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒன்று உயரமாகவும் ஒரு கால ராடு கட்டையாகவும் வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ அந்த லேப்பிங் ஒரே ஜாயிண்டில் வரக்கூடாது அப்படிங்காட்டி. ஸோ அதனால் மேலே உள்ள டாப் ராடு எல்லாமே முன்ன பின்ன தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கைப்பிடி லெவல், இப்போ இதுதான் நம்மளோட கைப்பிடி லெவலு. அந்த கைப்பிடி லெவலுக்கு கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு. சரிங்களா? கைப்பிடி லெவல்லேருந்து ஒரு 2-3 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு கூடாமல் நம்ம ஒரு 2-3 இன்ச்சு கட் பண்ணி கம்மியாக வச்சு கட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க 16 mm ராடு தான். 16 mm ராடு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 32 இன்ச்சே நம்மளுக்கு இருந்தால் போதும். ஆனால் கைப்பிடி நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 3.25 அடி, ஆல்மோஸ்ட் 40 இன்ச்சு வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதுலேருந்து டவுன் பண்ணி நம்ம எல்லா ராடுமே த்ரூ அவுட் எல்லா ராடுமே அந்த லெவலுக்கு நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ஃப்ளோர் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதை நம்ம காங்கிரீட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதில் நம்ம காலம் காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு உடைக்கையில் பார்த்தீங்கன்னா அதிர்வு வரும். அந்த அதிர்வு மூலமாக கீழே உள்ள காங்கிரீட் நம்ம போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த ரூஃப் காங்கிரீட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அது கீழே உள்ள காலமாக இருக்கட்டும், அதில் மைனரோ அல்லது மேஜர் கிராக்கோ வரும். சரிங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரிக்கை வச்சு கட்டலாம். ஸோ அந்த ராடு எல்லாத்தையுமே உள்ளோடு இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பிரிக்கை வச்சு கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு பிரிக்கை வச்சு எனக்கு கெட்ட விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப M5 இல்லை அப்படின்னா M10 அந்த மாதிரி ரேஷியோடு நம்ம காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணலாம். ஜல்லிக்கு பொழுது செங்காமுட்டியை பயன்படுத்தலாம். மணல், செங்காமுட்டி, சிமெண்ட்டு அந்த ரேஷியோ மிக்ஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் அடித்து காங்கிரீட் போட்டு பேக் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணலாம். ஸோ அதை காட்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக் ஒர்க் பெஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிரிக் ஒர்க் கட்டி கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டீலை நம்மளுக்கு கரவுட் பண்ணாது. ஒருவேளை நல்ல மழை உள்ள ஏரியா, எனக்கு மழை அடிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி இது ஃப்ளை ஆஷ் பிரிக் தான். வாட்டர் அப்சார்ப்ஷன் ஃப்ளை ஆஷில் இல்லை. நம்ம ரெட் பிரிக் தான் அதிகமான வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டீலில் கொடுக்கும். ஸோ அதனால் நான் இல்லை எனக்கு ஃப்ளை ஆஷ் இல்லை ரெட் பிரிக் தான் இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் நம்ம இந்த ஸ்டீலில் அடிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு கோட்டு ஸ்டீலில் அடிச்சுட்டு நம்ம ரெட் பிரிக்கை வச்சு கட்டி நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம கெட்ட போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் உடச்சிட்டு நம்ம இந்த ராடோட லேப் வைக்கல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துடும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா ராடையுமே வச்சு வெல்டு அடிக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ எல்லா ராடுமே இந்த 6 ராடுமே வெல்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஆகிறது அவாய்ட் பண்ணலாம். அது மாதிரி இந்த சென்டரில் வரக்கூடிய பில்லரையுமே நம்ம, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கைப்பிடியில் உள்ள பில்லர் மட்டும் கரெக்டாக பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் உள்ள பில்லர் அப்படியே விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை தலைக்கல் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த தலைக்கல் போட்டு இதில் விழக்கூடிய தண்ணியே இதை கரோட் பண்ணிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் உள்ள பில்லருமே நம்ம சுற்றி பிரிக் ஒர்க் கட்டி நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம காங்கிரீட்டாக, நான் ஃப்யூச்சரில் வீடு கட்ட போகிறது இல்லை, இதோட தான் என்னோடய எண்டு அப்படின்னா நீங்கள் காங்கிரீட்டாகவே போட்டு நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராடையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம 3 அடி கட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 3 அடிக்கு மேலே தான் அந்த ராடு இருந்தது அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கரவுட் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஒரே ஈவனாகவும் இருக்காது. இதுக்கு மேலே உயரமாக இருந்தாலுமே அதுவுமே நம்மளுக்கு பயன்படாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹைட்டுக்கு நம்ம கெட்டியிருக்கோம் அப்படின்னா இதை ஒரு உட்காரது கூட பயன்படுத்திக்கலாம். இந்த யூசேஜை நீங்கள் இதோட ஹைட்டாக வச்சிட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ இதுதான் இந்த வீடியோ.
வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், கான்ட்ராக்ட் ஒர்க் எதாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.